தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். அன்பான இயேசுவே, நட்சத்திரம் கேத்தலிக் டிவி வழியாக இந்த செய்தியை முழுமையாக கேட்டு தியானிக்கும் ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாக ஆசிர்வதித்தருளும். ஆமேன். இன்றைய இறை செய்தி, மன்னிப்பு வழி தூய்மை. இன்றைய இறைவார்த்தை புனித யோவான் எழுதிய முதல் திருமுகம், அதிகாரம் 1, 8, 9 இறைவசனங்கள். ஆனால் பாவம் நம்மிடம் இல்லை என்போம் என்றால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்வோம், உண்மையும் நம்மிடம் இராது. மாறாக நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார். ஏனெனில் அவர் நம்பிக்கைக்குரியவர், நேர்மையுள்ளவர். இன்றைய சிந்தனை, சில நேரங்களில் நமது முரண்பாடுகளை நாமே சமாளிப்பது மிக கடினம். நாம் தடுமாறும் அந்த நேரங்கள் நமக்கு தெரியும். நாம் செய்யக்கூடாத காரியங்களை செய்துவிட்டு பிறகு நம்மை நாமே உதைக்கிறோம். கடவுளுக்கு நன்றி, நம் பாவங்களை கையாள ஒரு சிறந்த வழி நமக்கு இருக்கிறது. நமக்கு ஒரு கணம் நல்லறிவு இருக்கும்போது அந்த பாவங்களை நிறுத்துவதே இரகசியம். தூய ஆவியானவர் நம் பாவங்களை நமக்கு சுட்டி காட்டும்போது நாம் கடவுளிடம் நம் பாவங்களை ஒப்புக்கொண்டு அறிக்கை செய்து சரணடைய வேண்டும். தந்தையே, நான் பாவம் செய்தேன், என்னை மன்னியும் என்று ஜெபிக்க வேண்டும். நாம் மனம் திரும்ப வேண்டும். கடவுளின் அருளால் நாம் பரிசுத்தத்தில் நிலைநிறுத்தப்படுவோம் என்பதை மனதில் வைக்க வேண்டும். நாம் நமது உறுதிப்பாட்டை புதுப்பிக்க வேண்டும். நமது நடத்தையை சரி செய்து கொள்ள வேண்டும். அதற்கான பரிசுத்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். கடவுளின் உதவியை நம்புவதும் அதை எதிர்பார்ப்பதும் மிக மிக நல்லது. நம்மை அது வீழ்ச்சியடையாமலும் கடவுளின் மகிமைக்காக செயல்படுபவர்களாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்திருக்கும். வெற்றியுள்ள விடுதலை வாழ்வை நாம் வாழ முடியும். இதன் விளைவு இறைவனின் மன்னிப்பை அனுபவிக்க முடியும். நாம் பாவம் செய்தோம். இறைவன் எல்லா பாவங்களிலிருந்தும் நம்மை மன்னித்து தூய்மைப்படுத்துகிறார். இன்று உண்மையான மன்னிப்பையும் விடுதலையையும் நாம் அனுபவிக்க தயாராவோம். அன்புக்குரியவர்களே, இறைவனின் மன்னிப்பை பெற்று விடுதலை வாழ்வை வாழ்கிறேன், இறைவனின் மன்னிப்பை பெற்று விடுதலை வாழ்வை வாழ்கிறேன் என்று பலமுறை திடமாக உறுதியுடன் உரக்கச் சொல்லுங்கள். இந்த நாளுக்கான உங்களது விசுவாச அறிக்கை இதுவே. இப்போது உங்கள் உள்ளத்தை இறைவனிடம் உயர்த்துங்கள். இன்றைய பகுதி ஒரு சிறந்த காட்சிப்படுத்தலாக அமையட்டும். மீண்டும் மீண்டும் கேட்டு அனைத்தையும் காட்சியில் பாருங்கள். உங்கள் கண்களை மூடி இறைவனின் உடனிருப்பை உணருங்கள். நீங்கள் அமைதியாக அமர்ந்து உங்கள் பாவங்களை நினைத்து பார்க்கிறீர்கள். இடைநிறுத்தி நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டிய எதையும் உங்களுக்கு காட்டும்படி அவரிடம் கேட்கிறீர்கள். உங்கள் இதயத்தை அமைதிப்படுத்தி நீங்கள் உங்கள் பாவங்களை இறைவனிடம் ஒப்புக்கொள்கிறீர்கள். அவர் உங்களை மன்னிக்கிறார். உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துகிறார். நீட்டப்பட்ட உங்கள் கரங்களை அவர் அன்பாக பிடித்து தலையின் மேற்புறத்தை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். அவருடைய மன்னிப்பு மற்றும் புதுப்பிக்கப்பட்ட ஆற்றலால் அவர் உங்களை நிரப்புகிறார். தூய ஆவியானவர் உங்களில் உயிரோடு இருப்பதை உணர்கிறீர்கள். அந்த உணர்தலில் கூறுகிறீர்கள், இறைவனின் மன்னிப்பை பெற்று விடுதலை வாழ்வை வாழ்கிறேன். இன்றைய ஜெபம். அன்பு இயேசுவே, என் பாவங்களை மன்னியும். நான் என் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். இனியும் நான் பாவத்தில் விழாமல் என்னை காத்தருளும். என் பரிசுத்த வாழ்வின் உறுதிப்பாட்டை புதுப்பிக்க என் இதயத்தை தூய்மையாக்கும்.
ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் ஆசிர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமென்.